நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தும் இந்த காலை ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த இந்த ஒரு பாதையும் நாங்கள் திரும்பி பார்க்கும்போது தகப்பனை போல, தாயை போல, மெய்ப்பெரை போல நல்ல ஆலோசகராக இருந்து எங்களை தூக்கி சுமந்து வந்த எல்லா வழிகளையும் நான் நினைக்கிறப்பா, மிக ஸ்தோத்திரம். இவ்வளவு வேணும் தகுதி இல்லாத எங்களையும் நேசித்து எனக்காக எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே கொடுத்து நேசித்தீரே. பிதாவாகிய தேவன் எங்களுக்காக குமாரனையே தந்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்ற இந்த வார்த்தையின்படி எல்லாவற்றையும் நீர் எங்களுக்காக செய்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீது சொல்வது போல, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்ல, உம்மாலே ஒரு மதிலை தாண்ட எங்களால் முடியாது, உம்மாலே தான் எல்லாம் என்று சொல்லி நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உம்மை முன்வைத்து இந்த ஓட்டத்தை ஓட இதுவரைக்கும் பாதுகாத்ததுக்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்முடைய சமூகத்திலே கூடி வருகிற ஆண்டவரே, சபையை நீர் ஆசீர்வதியும். தேவனான சபையில் எழுந்தருளினார்னு சொன்ன வார்த்தையின்படியும் ஆம் கர்த்தாவே, நம்முடைய உடன்படிக்கை பெட்டியோடு கூட தாபர ஸ்தலத்துக்குள்ளே நீ வருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் உள்ளத்தில் இல்லத்தில் சபைக்குள்ளே தேவ மகிமை வெளிப்படுவதாக என்று சொல்லி வேண்டிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரம். தடையெல்லாம் நீக்க முடிய ஜனத்தை ஆராதிக்க கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். பார்வோனின் அந்த அந்தகாரத்தின் வல்லமையை முற்றிலும் நிர்மூலமாக்கி போட்டு உம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கி ஆராதிக்க முடியாங்க நான் ஜெபிக்கிறோம். ஆராதனை எல்லா பகுதியிலேயும் நீர் மாத்திரம் வெளிப்படும், எங்களை மறைத்து கொள்ளும். உம்முடைய மகிமை விளங்கும் பெட்டியோடு வெளிப்படும். தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். என்ற தேரு நாமத்து எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற தேரு நாமத்து எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. துயர் சொல்லி துதித்திடும் நாமமது, துயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற தேரு நாமத்து ஓதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற தேரு நாமத்து போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாளும் பாவியை மீட்க மாறினில் வந்த மெய்நாமமது. பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய்நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது, நாமமது. இயேசு என்ற தேரு நாமத்து போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற தேரு நாமத்து போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜோடி
ஜொலித்திடும் நாமமது உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது இயேசு என்ற தேரு நாமத்து எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற தேரு நாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத வல்லமில்லை நாமத்தினாலே உங்கள் யாவர் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு விசை தேவ சமூகத்தில் கடந்து வரும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன். பாஸ்டர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? க்ளோரி டு காட். நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவை இந்த நல்ல அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு நாளை காணும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை இம்மட்டும் எங்களை தாங்கினதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. பாடல்கள், ஆராதனைகள், தேவனுடைய சத்தம், ஆண்டவரே காணிக்கை பகுதி எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தீர். இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேச போவதற்காக உமக்கு கோடா கோடி நன்றி கர்த்தாவே. காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தோம், விக்கிரகங்களுக்கு அடிமையாய் இருந்தோம், உமக்கு பகைங்கராய் இருந்தோம், தூரமாய் இருந்தோம். உம்முடைய இரத்தத்தினாலே ஒரே திறத்தாராய் மாற்றி பங்குள்ளவர்களாய் மாற்றின உம்முடைய அன்புக்காக நன்றி. தாழ்மையோடு உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட பேசுகிற உயிருள்ளவராய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தியானத்தினுடைய தலைப்பு கர்த்தருடைய ஆலயத்தின் ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பிலே நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் வருவதனால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் ஏராளமான காரியங்கள் இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட சமயத்துக்கு ஏற்றபடி நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆலயத்தின் ஆசீர்வாதங்கள். அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் எப்படி வர வேண்டும் என்று ஒரு 15 நிமிடங்கள் நம்ம பார்த்துட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் எப்படி வர வேண்டும் என்று ஒரு சில நிமிஷங்கள் பார்த்துட்டு அப்புறம் அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். வேதத்தில் இருக்கிற எல்லா பிளஸ்ஸிங், எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு கட்டளை இருக்கிறது என்பது நமக்கு நல்லா தெரியும். ஸோ கர்த்தருடைய ஆலயத்தின் ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானிப்பதற்கு முன்பு கர்த்தருடைய ஆலயத்துக்கு எப்படி வர வேண்டும், நீங்களும் நானும் எப்படி வருகிறோம் என்பதை சற்று ஒரு 15 நிமிஷம் ஒரு ரிவிஷன் போல் நம்ம பார்த்துட்டு, தெரியாத சப்ஜெக்டோ ஒரு புரியாத சப்ஜெக்டோ ஒரு புதிய சப்ஜெக்டோ இல்லை, ஆனால் நான் தெளிவாக என் இருதயத்தில் உணர்கிற காரியம் என்னென்னா, எல்லாம் தெரியும் ஆனால் நீங்களும் நானும் அநேக சமயங்களில் அதை என்ன செய்கிறோம், தவறி விடுகிறோம். ஏன் என்று எனக்கு தெரியாது. ஸோ கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் எப்படி வர வேண்டும் என்று தெரிஞ்ச காரியத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திட்டு நான் தேவனுடைய ஆலயத்தில் வருவதனால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ தயவுசெய்து நல்லா கவனிங்க. நம்ம எத்தனையோ ஊழியக்காரரை பார்த்துருக்குறோம், எத்தனையோ பிரசங்கியாரை பார்த்துருக்குறோம். நாங்கள் கேட்காத சத்தியமா, நாங்கள் பார்க்காத ஊழியக்காரமான்னு சொல்லி அநேகர் என்ன செய்கிறாங்க, அநேக சத்தியங்களை தவறு விடுகிறத நாங்கள் பார்க்குறோம். ஸோ தேவ சமூகத்தில் வரும்போது நீங்கள் நல்ல ஆண்டோடைய வார்த்தைக்காக நீங்கள் காத்து நிற்கும் போது, ஆண்டவரே எனக்காக பேசுங்க, என்னை பற்றி பேசுங்க, எங்கே கிளை நறுக்கணும், எங்கே களை பிடுங்கணும், எங்கே சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு கூட வருகிறீங்களோ, நான் நிச்சயமாக சொல்கிறேன், ஒவ்வொரு முறையும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. பேசுவது மாத்திரமல்ல, அதுக்கு தகுந்தது போல், அந்த வசனத்துக்கு தகுந்தது போல் நம்மை ஆயத்தப்படுத்துவார், நம்மை தகுதிப்படுத்துவார். இதுதான் உண்மை. அதற்கு முன்பு இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளரணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்களோ தெரியல. ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு. ஆனால் அதையும் என்ன செய்ய மாட்டாங்க, அநேகர் செய்ய மாட்டாங்க. எனக்கு ஒரு தேவ மனுஷன் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், யார் பிரசங்கம் பண்ணாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்கள பார்க்கணும், நம்பர் 1. ரெண்டாவது, அவங்க சொல்லுகிற வார்த்தையை எடுத்து என்ன செய்யணும், வேதத்தில் இப்போ சங்கீதம் 23:1 வைத்துக் கொள்ளுங்களேன், அதை எடுத்து கண்ணில் பார்க்கணும். நல்லா கவனிங்க.
ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கான ஒரு சின்ன டிப்ஸு. அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கணும். ரெண்டாவது எடுத்து அந்த வசனத்தை என்ன செய்ய உங்கள் கண்ணால் பார்க்கணும், உங்கள் வாயால் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், சங்கீதம் 23:1. ரெண்டாவது உங்கள் காதுகளால் என்ன செய்யணும், நீங்கள் கேட்கணும். நீங்கள் பேசுகிறது படிக்கிறது உங்கள் காதில் விழணும். அதற்கு மேலே ஒரு டைரி வைத்து நீங்கள் அழகாக எழுதுவீர்களானால், இப்போ பாஸ்டர் சொன்னது போல் திரும்ப திரும்ப அதை பார்க்கும்போது நாங்கள் செய்கிற தவறையும் நாங்கள் அதில் திருத்தி கொள்ளலாம். அதில் இருந்து வருகிற வார்த்தைகளை செகண்ட் டைம் என்ன செய்யலாம், ரிவைஸ் பண்ணி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு ஏதுவாக இருக்கும். இதை நீங்கள் செய்யலைன்னா நீங்கள் இன்னும் எத்தனை வருஷம் இருந்தாலும் ஆவிக்குரிய பிள்ளைங்க தான், நல்ல தேவ பிள்ளைங்க தான், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளருவீர்கள் என்று என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. இவர்கள் தேவ மனுஷன் சொன்ன வார்த்தையை நான் அதுக்கு முன்னாடியே சின்ன வயசுலேருந்தே எல்லாம் 40-45 வருடங்களாக டைரியில் எழுதி வச்சுருக்கிறேன். அதை என்னைக்காவது திருப்பி பார்க்கும்போது அநேக காரியங்களை நான் கற்றுக்கொள்வதற்கும் நான் பேசின பிரசங்கத்தையே திரும்ப ரிவைஸ் பண்ணுவதற்கும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் வேணும்னா நீங்கள் செய்து கொள்ளுங்கள், அப்படி இல்லை எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு போனீங்கன்னா, இந்த கேம்பஸை விட்டு நீங்கள் போன உடனே போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணார் ஐயா தெரியுமா, தெரியாது. இல்லை ஒருத்தர் 2 பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ அப்படியே மறந்துடுவீங்க. ஜான் பால் பேசின அந்த எடுக்கிற கூட பொறாமை போட்டு இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இதெல்லாம் விட்டு நம்ம வரணும் அப்படின்றத நான் அதை போட்டு பார்க்கும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. யார் பேசினாலும் பேசுகிறது கர்த்தர். அல்லேலூயா. ஸோ நீங்கள் அப்படி வளர்வதற்கு பிரயாசப்படுங்கள். ஏன் பிரதர் இதை இப்போ சொல்கிறீங்கன்னா, ஆண்டுடைய வருகை ரொம்ப சமீபம். ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறது தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். இதை ரெண்டுத்தையும் நீங்கள் தள்ளிட்டு நான் எப்படி வேணாலும் எனக்கு தெரியும் நான் இருப்பேன் என்று சொல்வீர்கள்னா அது உங்களுடைய இஷ்டம். அதுக்கு நான் பொறுப்பல்ல. என் இருதயத்தில் ஏவப்பட்டேன், கர்த்தர் சொல்ல சொன்னார், சொல்லிட்டேன். நல்லா கவனிங்க. முதலாவது ஆண்டவருடைய ஆலயத்துக்கு எப்படி போகணும், 10 காரியம் இருக்குது. ஒரு 2 நிமிஷம்னா கூட ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுட்டு அந்த ஆலயத்துக்கு நாம் அப்படி போகும்போது நல்லா கவனிங்க, இப்படித்தான் போகணும். அப்படி போகும்போது நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கற்றுக்கொள்ள போகிறோம். நம்பர் 1, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் டக்கு டக்குன்னு எழுதணும். அதில் இருக்கிற வார்த்தைகளை மட்டும்தான் சொல்ல முடியும். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சமயம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம், ஆனால் நம்ம செய்யாத காரியம் என்று சொல்லி என் மனசில் தோணுகிறபடினால குற்றப்படுத்தவோ குறை சொல்லவோ இல்லை. இதுதான் உண்மை. தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் முதலாவது எப்படி போக வேண்டும். நம்பர் 1, சங்கீதங்களின் புத்தகம் 100ஆம் சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 1:2. Glory to God. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். நல்லா கவனிங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் காட்டி தந்துடுறேன். மகிழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு எப்படி போகணுமா, அதற்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிச்சிருவோமா? இது அப்படியே இருக்கட்டும். சங்கீதம் 122:1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். ரைட், இதுதான் ரேமா. இதை எப்படி வைத்துக் கொள்ளுங்கள். திரும்ப பின்னாடி வருகிறேன். அப்போ கர்த்தருடைய ஆலயத்தின் ஆசீர்வாதங்களை நாம் தியானிப்பதற்கு முன்பு கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் எப்படி போக வேண்டுமாம் சங்கீதக்காரன் 101 சொல்லுகிறார். திரும்ப அந்த காரியத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன், நன்றாய் கவனியுங்கள். சங்கீதம் 102 நல்ல கவனிங்க. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதிக்கு முன் வாருங்கள். 2 பாயிண்ட் இருக்கு. 1 மகிழ்ச்சி, 2வது ஆனந்த சந்தோஷம். அது மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அப்போ சர்ச்சுக்கு அவங்க கூப்பிடுறாங்க, நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை நான் செய்து ஆனந்த சத்தத்தோட ஒரு சந்நிதிக்கு முன் வருவேன். ஏன் நம்ம சர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாங்க, நாங்களாம் மினிமம் 9:30 மணிக்கு ஆராதனைன்னா 9:15 இங்கே இருக்கிற டைம் படி ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி வருவதற்கு என்ன காரணம்னா, நம்ம வர வழியில் எவ்வளோ டிஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், டிராஃபிக் ஜாமாக இருக்கும், எவ்வளவோ காரியங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது வந்து அப்படியே உட்கார்ந்தோன்னா ஆண்டோடைய வசனம் உள்ளே போகவே போகாது. பாடினது போல் இருக்கும், பாடினா போல் இருக்காது. ஆராதனை செஞ்சது போல் இருக்கும், ஆராதனை செஞ்சது போல் இருக்காது. எப்பயும் வந்துட்டு போகிறது போல தான் இருக்குமே தவிர ஒரு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் தாவீது சொல்றாரு, நான் மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சந்நிதியிலே வருவேன், ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதிக்கு முன்னாடி வருவேன். நம்பர் 2 வாசிக்கலாம். 100ஆம் சங்கீதம் 4வது வசனம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். இதுல 2-3 காரியம் இருக்கு. 1 துதி, 2வது புகழ்ச்சி, 3வது ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சண்டே ஆராதனைக்காக சாட்டர்டே ஜெபிக்கிறீங்களோ அப்படின்னு எனக்கு தெரியல.
ஒவ்வொரு நாளும் தேவன் யாரை கொண்டுனாலும் என்ன பேசுகிறார் அது எனக்கு என்னன்னு சொல்லி எந்த அளவுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாய் கருத்தாய் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவ சத்தத்தை கேட்காம நீங்கள் ஆலயத்தை விட்டு போகவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சேலஞ்சு பண்ணி நான் சொல்ல முடியும், உண்மையாகவே துதித்து ஸ்தோத்தரித்து புகழ்ச்சியோடு அவருடைய ஆனந்த சத்தத்தோடு மகிழ்ச்சியோடு, இதெல்லாம் ஃபண்டமெண்டல் டாக்டரின்ஸு. உள்ள நீங்கள் வந்து ஆண்டவரை என்னோட கூட பேசுங்கன்னு சொல்லிட்டு யாராவது ஒருவர் இல்லை, ஆரம்பத்திலிருந்து நானும் முடிகிறவர்களும் பார்த்தேன், ஒரு வார்த்தை கூட இல்லைன்னு நீங்கள் போகவே முடியாது. காரணம், என் ஆண்டவர் உயிர் உள்ளவர். அல்லேலூயா. அப்போ நாம் அந்த காரியத்தில் என்ன செய்ய தவறி விடுகிறோம். இங்கே உட்கார்ந்துருப்போம், ஆனால் கவனமெல்லாம் வேற எங்கேயோ இருக்கும். நல்லா என்ன செய்வோம், தேவ சமூகத்தில் வரும். ஒருவர் சொல்கிறாரு, பைபிளை எடுத்தாலே எனக்கு என்ன செய்கிறது, தூக்கம் வருது பிரதர். பாட்டு பாடுறேன், ஆராதிக்கிறேன், எல்லாம் முடிச்சுட்டு வந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அந்த பிரசங்கத்தை கேட்டு, பாஸ்டர் உண்மையாக நடந்த சம்பவம் ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன். பிரசங்கம் பாஸ்டர் ஆரம்பித்த உடனே அவ்வளோ டீப் ஸ்லீப் வருது. அதுக்கப்புறம் என்னால் என்ன செய்ய முடியல, வசனத்தை கவனிக்க முடியல. இதெல்லாம் உங்கள் சரீரத்தில் காணப்படுகிற நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறபடினால அதுக்குரிய ஆயத்தத்தோடு மகிழ்ச்சியோடு ஆனந்த சத்தத்தோடு துதியோடு புகழ்ச்சியோடு உங்கள் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். நீங்கள் பண்ணுகிற ஸ்தோத்திரத்தை உங்கள் காதுகளில் விழுகிறபடி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டு டைவர்ஷன்லாம் போயிடும். எதுக்கு கையை தட்ட சொல்கிறோம், எதுக்கு எலும்பு நிற்க சொல்கிறோன்னா, இதெல்லாம் உங்களை தேவ சமூகத்தில் கூர்மையாக்கி இல்லை. பிரகாரத்தில் இருக்கிற மக்கள் இப்போ புதிய ஏற்பாட்டின்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் போகும்போது அந்த தேவனுடைய பிரசன்ஸையும் அந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க முடியும். இதை நீங்கள் என்ன செய்யணும், ஃபாலோ பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதங்களின் புத்தகம் 96ஆம் சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் 96:8. கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி, அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். வெறும் கையாய் ஒருவரும் தேவ சமூகத்தில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்று யாத்திராகம புத்தகத்தில் அழகாய் நம்ம வாசிக்கிறோம். அப்போ மகிழ்ச்சியோடு வர வேண்டுமாம், ஆனந்த சத்தத்தோடு வர வேண்டுமாம், துதியோடு வர வேண்டுமாம், புகழ்ச்சியோடு வர வேண்டுமாம், ஸ்தோத்திரத்தோடு வர வேண்டுமா. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தணும், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ செலுத்தி காணிக்கையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது காணிக்கையோடு கூட என்ன செய்யணும், வரணும். சத்தமில்லாத காணிக்கை போடணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமில்லாத காணிக்கப்படணும். ஓகேவா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே சங்கீதம் 96:9 கூட வாசிப்போமா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே நம் ஆண்டவர் மகா பரிசுத்தர். அவருக்கு முன்னாடி போய் நம்ம நிற்கணும்னா எப்படிப்பட்ட பரிசுத்தம் தேவை என்பதை உணர்ந்து முதல் நாளே என்ன செய்யணும், நல்லா ஜெபம் பண்ணி எல்லா விதமான காரியத்தை ஆயத்தப்படுத்திட்டு எவ்வளவு நேரம் உங்களால் ஜெபிக்க முடியுமோ, பாடல்கள் மூலமாய், ஆராதனை மூலமாய், தேவ வார்த்தையின் மூலமாய், தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் நீங்கள் என் கூட பேசித்தான் ஆண்டவர் ஆகணும். எத்தனையோ சாட்சிகள் சொல்ல முடியும். அப்படி எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் வரும்போது கண்டிப்பாய் கர்த்தர் உங்களோடு கூட என்ன செய்வார், பேசுவார். பரிசுத்த அலங்காரத்தோடு கூட. நம்ம வெளியில் ட்ரெஸ் பண்ணுறது மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மாவிலே தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து. ஆனால் மேக்சிமம் சனிக்கிழமை மேக்சிமம் நிறைய பேர் என்ன செய்ய மாட்டோம், சாப்பிடாமல் உபவாசத்தோடு ஒரு வேளையாவது அந்த ஊழியத்தை முடிக்கிறவர்களும் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு எப்படிப்பட்ட பரிசுத்தத்தோடு கூட வாழ்கிறோம் என்பதை யோசிச்சு பாருங்க. அசுத்த உதடுகள் உள்ள மனுஷருக்கு நடுவிலே நான் வாசம் செய்கிறேன் என்று ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஏசாயா சொன்னது போல அந்த பரிசுத்த அலங்காரத்துடனே என்ன செய்யணுமா, தேவ சமூகத்தில் கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்படித்தான் ஆலயத்துக்கு நீங்க வரணும். மகிழ்ச்சி, ஒரு ஆனந்த சத்தம், ஒரு துதி, ஒரு புகழ்ச்சி, ஒரு ஸ்தோத்திரம், ஒரு மகிமை, தேவனுக்கு மகிமை செலுத்தி காணிக்கையோடு வரணும். அடுத்தது, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்க சத்தத்தை கேட்க என்ன செய்யுங்க, ஆயத்தப்படுத்துங்க என்கிற எண்ணத்தோடு கூட வர வேண்டுமாம். அது மாத்திரமல்ல, 2ஆம் சங்கீதம் 10-11 வசனத்தை வாசிப்போமா? இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள். இப்ப மறுபடியும் சொல்றாரு, உணர்வோடு கூட இல்ல, நல்ல ஒரு உணர்வோடு கூட வாங்க.
எச்சரிக்கையாய் தேவ சமூகத்தில் எச்சரிக்கையாய் பிரசங்க எழுதுகிறார். நீ தேவ ஆலயத்துக்கு போகும்போது உன் நடை என்ன செய்யணுமா? நீ காத்துக்கொள்ளணும். உன் வார்த்தையை நீ காத்துக்கொள்ளணும். உன் பார்வையை நீ காத்துக்கொள்ளணும். உன் பரிசுத்தத்தை நீங்க காத்துக்கொள்ளணும். ஏனோ தானோன்னு பேசிட்டு ஊருக்கதை உலகத்துக்கு அதை எல்லாத்தையும் பேசிட்டு இங்கே வர்றது, இங்கே வந்து தேவ சத்தத்தை ஒழுங்காக கேட்கறதில்ல. போகும்போதும் பிரசங்கத்தை குறித்து அதை குறித்து இதை குறித்து நம்ம பேசும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்கள் ஆத்மா வந்து நஷ்டப்பட்டு போகும். அதில் there is no doubt. தேவ சமூகத்தில் பயத்தோடு கூட வரணுமாம், நடுக்கத்தோடு கூட வரணுமாம், ஒரு உணர்வோடு கூட வரணுமாம், ஒரு எச்சரிக்கையோடு கூட வரணுமா. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சில இதில் நான் பார்த்தேன், அங்கே முன்னாடி இறந்து போன அந்த ஜெயலலிதா அம்மாவை வந்து ஒருத்தர் போய் பார்க்கணுன்னா அவங்கள எப்படி போய் பார்க்குற பர்சனை எப்படி அவங்க ஆயத்தப்படுத்துவாங்கன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் எழுதியிருந்தார். அவங்க கூட இருந்தவங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ சொல்வதற்கு சமையல் நமக்கு வேண்டாம் அது. ஆனால் ஒரு மனுஷனை போய் பார்க்கும்போது இப்படிலாம் இருக்கணும், இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் நிற்கணும், இப்படி தான் பேசணும், உங்கள் மேலே ஸ்ப்ரே அடிச்சிருக்கணும், ஸ்மெல், இதெல்லாம் சொல்லி அவங்கள போய் பார்க்கணுன்றாங்களாம். வானத்தையும் போய் உண்டாக்கின என் ஆண்டவரை பார்க்க நீங்களும் நான் எப்படி வரும் என்பது என்ன செய்யுங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு மகிழ்ச்சியோடு கூட வருகிறோமா? ஒரு ஆனந்த சத்தத்தோடு கூட வருகிறோமா? துதியோடு கூட வருகிறோமா? புகழ்ச்சியோடு கூட வருகிறோமா? வாயில ஸ்தோத்திரத்தோடு கூட வருகிறோமா? கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி வருகிறோமா? வரும்போது காணிக்கையோடு கூட வருகிறோமா? ஒரு பரிசுத்தத்தோடு கூட வருகிறோமா? ஒரு உணர்வு, இன்னைக்கு என் ஆண்டவரை நான் பார்க்க போறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சின்ன குழந்தை, ஒரு எல்கேஜி யூகேஜி என்று வைத்துக்கொள்ளுங்களேன், படித்த சம்பவம், கேட்ட சம்பவம். அது வந்து சர்ச்சுக்கு போய் இந்த மாதிரி பீடத்தில் நின்று டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது போய் என்னவோ சொல்லுமா. என்ன சொல்லுதுன்னு யாருக்குமே தெரியாதான். உடனே அந்த ஆர்சி ஃபாதர், அந்த சர்ச்சில் நடந்த சம்பவம், அந்த ஒரு ஆர்சி ஃபாதர் வந்து இந்த குழந்தை வருது, இது என்ன போய் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுது அப்படின்னு நடந்த சம்பவம். கவனிங்க நல்லா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லான சப்ஜெக்ட் அதில் இருக்கு அப்படின்னு பார்த்தாரு. டெய்லி வரும்போது நல்லா முழங்கால் போட்டுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் என்ன சொல்லுன்னே தெரியாது, கொஞ்சம் சத்தம் மைனூட்டாக கேட்கும். சாயந்தரம் வருமா போயிடுமா, என்னன்னு கேட்கல. ஒரு நாள் ஃபாதர் வந்து அப்படியே அங்கே நின்று, சரி இந்த குழந்தை என்னதான் சொல்லுதுன்னு கேட்கலன்னு பார்த்தா ஏபிசிடி 26 எழுத்து. நல்லா கவனிங்க, ஏபிசிடி 26 எழுத்தை 5 தடவை சொல்லிடுமா காலையில். சாயந்தரம் வருமா, சாயந்தரம் 5 தடவை சொல்லிடுமா. இது என்னடா ஏசப்பா கிட்ட வந்து ஏபிசிடி சொல்லுதேன்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் கூப்பிட்டு கேட்டாராம், என்ன நீ பாட்டுக்கு வந்து ஏசப்பா கிட்ட ஏபிசிடி சொல்கிற? இல்லை எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, நான் ஏபிசிடி 5 தடவை சொல்லிட்டேன்னா அதுலேயே ஆண்டவர் ஜெபத்தை ஃபார்ம் பண்ணிக்குவாருன்னு சொல்லிச்சான். அல்லேலூயா. எவ்வளோ சின்ன குட்டி குழந்தை, அதுக்கு ஜெபிக்கணும், தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை அதுக்கும் தெரிஞ்சிருக்கு. இயேசு என் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. அதை படித்த உடனே எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் நான் எப்படிப்பட்ட டென்ஷன், எப்படிப்பட்ட சூழ்நிலை, வேலையில் நெருக்கம், சரீரத்தை பாடுகள், குடும்பத்தை எல்லாத்தோடு கூட வருமே, கொஞ்சம் முன்னாடி வந்து பயத்தோடு கூட கர்த்தரை சேவிச்சு நடுக்கத்தோடு, பயம் என்றால் அவர் பெரிய கத்தி வச்சிருக்காரு, பெரிய அறிவாள் வச்சிருக்காருன்னு சொல்லி அப்படிப்பட்ட அர்த்தம் இல்லை, அவரை கனப்படுத்துகிற ஒரு காரியம். ஒரு ஆஃபீஸ்க்கு நம்ம எப்படி போவோம், யாரையோ ஒருத்தரை பார்க்க போனால் எப்படி போவோம், அந்த ஒரு மரியாதையோடு கூட என்ன செய்யணுமா, கர்த்தருடைய சமத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 கூட வாசிப்போமா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் எப்படி வர வேண்டும் என்று ஒரு சில நிமிஷங்கள் பார்க்க போறோம். தெரிஞ்ச வசனம் ரோமர் 12:1-2. Glory to God. இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அடுத்த வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அப்போ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக எழுதுகிறார். பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் காரியத்தை பார்த்தோம், புதிய ஏற்பாட்டில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்படி தான் சர்ச்சுக்கு வரணும், இப்படி தான் ஆண்டவர் ஆராதிக்கணும், உனக்கு வரும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், வரும்போது ஒரு ஆனந்த சத்தம் இருக்கணும், ஒரு துதி இருக்கணும், ஒரு புகழ்ச்சி இருக்கணும், ஒரு ஸ்தோத்திரம் இருக்கணும், கர்த்தருக்கு மகிமையை செலுத்தணும், கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வரணும், கர்த்தருடைய பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும், ஒரு உணர்வு வேணும். என் தேவனை நான்
நான் பார்க்கிறேனே, என் தேவனோடு கூட நான் பேசணும் என்ற ஒரு உணர்வு இருக்கணும், ஒரு எச்சரிக்கை இருக்கணும், ஒரு பயம் இருக்கணும், ஒரு நடுக்கம் இருக்கணும், ஒரு களிக்கூறுதல் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய சரீரங்களையே கர்த்தருக்கு என்ன செய்யணுமா, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, இந்த உலகத்தினுடைய வேஷத்தெல்லாம் நீ என்ன செஞ்சுக்காத, போட்டுட்டு வர. அந்த வேஷம் என்கிற வார்த்தைக்கு நிறைய எக்ஸ்பிளேஷன் உண்டு, ஆனால் நான் சொல்றதுக்கு இல்லை, நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அப்படிப்பட்ட அந்த வேஷமெல்லாம் வேண்டாம். தேவனுக்கு நன்மை என்கிற ஒரு காரியம் உண்டு, தேவனுக்கு பிரியம் என்கிற ஒரு காரியம் உண்டு, தேவனுக்கு ஒரு பரிபூர்ணமான சித்தம் நம்மை குறித்து ஒவ்வொருவரை குறித்து ஒரு காரியம் உண்டு. இதெல்லாம் போய் என்னுடைய மனம் மறு புதிதாகிறதுனாலே நான் என்ன செய்யணுமா, மறுரூபமாக வேண்டும். நான் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு முறை ஆராதனைக்கு வருகிறோம், பிரசங்கத்தை கேட்குறோம், தீர்க்க தரிசனம் மூலமாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறோம், ரொம்ப நல்லது. ஆனால் ஏதாவது சின்ன மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறதா அப்படின்றத நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சாமுவேல் என்கிற தீர்க்க தரிசியை பார்க்கும்படிக்கு இந்த சவுல் ராஜா படம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6-10 வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அந்த சவுலை பார்த்துட்டு அவன் போகும்போது கர்த்தர் அவனுக்கு என்ன செஞ்சாராம், வேறே இருதயத்தை கொடுத்தார். 10வது வசனத்தில் வாசிக்கும் போது அவன் வேறே மனுஷனாய் மாறினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு மனுஷனை பார்த்துட்டு போகும்போது அப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருமானால், நீங்களும் நான் எத்தனை வருஷம் நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், நீங்கள் கேட்ட எல்லா வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் இருக்கிறது என்பதை இன்னைக்கு தேவ சமூகத்தில் தாழ்மையோடு கூட கேட்டு பாருங்க. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மாற்றம் எங்கிட்டையும் உங்ககிட்டையும் இருக்கா? அதே மாதிரி வரும், அதே மாதிரி போகிறோம், அப்படியே நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ரோமருக்கு பவுல் அழகா எழுதுகிறார், இது தான் புத்தியுள்ள ஆராதனை, இது தான் புத்தியுள்ள ஒரு காரியம். வேற எந்த காரியத்தை கொண்டு நீ என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது என்று எழுதுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரே, ஒருவேளை இதுக்கு முன்னாடி நான் எப்படி வந்தானோ தெரியல, இனிமேல் வரும்போது நான் சந்தோஷத்தோடு கூட வருவேன், நான் மகிழ்ச்சியோடு கூட வருவேன், ஆனந்த சத்தத்தோடு கூட வருவேன், துதியோடு கூட வருவேன், புகழ்ச்சியோடு கூட வருவேன், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே வருவேன், கர்த்தருக்கு மகிமை செலுத்தி கொண்டே வருவேன், கர்த்தருடைய ஊழியத்துக்கு காணிக்கை கொடுக்கும்படிக்கு நான் வருவேன். நான் எப்படியாக ஆண்டவர்கிட்ட கேட்டு என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம் கரை திரை பிழையற்றதாய் குற்றமற்றதாய் உமக்கு முன்பாக காக்கப்படுவதாக என்று கொடுந்திருக்கு எழுதினாரே, அந்த வசனத்தின்படி நான் என்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்வேன். ஒரு உணர்வுள்ள ஒரு வாழ்க்கையில் கடந்து வருவேன், ரொம்ப எச்சரிக்கையோடு நான் கடந்து வருவேன், தேவ பயத்தோடு கூட கடந்து வருவேன், தேவனை பார்க்க வேண்டும் என்கிற நடுக்கத்தோடு கூட கடந்து வருவேன், நான் ஒரு களி கூறுதலோடு கூட கடந்து வருவேன். அது மாத்திரமல்ல, என் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் என்னையே நான் ஒப்பு கொடுக்கும்படிக்கு கடந்து வருவேன் என்று வந்து பாருங்க. மீதி சொல்லுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வந்து பலிக்கும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 5ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீதம் 5:7. Glory to God. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். நல்ல கவனிங்க, உமது கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து. அதனால தான் நான் ஒவ்வொரு முறை எல்லாரையும் பார்க்கும்போது சொல்லிட்டு போவேன், கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த வாரம் பார்ப்போம், அடுத்த மாதம் பார்ப்போம். ஏன் பிரதர்னா, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லையே. நம்முடைய நாட்கள் புகையை போல் இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யாக்கோபு எழுதுகிறார், நெய்கிறவன் நெய்கிற நாடாவை போல இருக்கிறது என்று யோபு எழுதுகிறாரே. உமது கோபத்தால் எங்கள் நாட்களை கழித்து போட்டோம் என்று மோசே சங்கீதம் 90 எழுதுகிறாரே. அப்ப நம்முடைய நாட்கள் நிலையற்ற நாட்கள் ஆயிட்டு, அடுத்த முறை வரப்போறோம், அடுத்த மாசங்களை பார்க்க போறோம், கர்த்தருடைய கிருபையில தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய தயவு தான், கர்த்தருடைய இரக்கத்துல நான் உங்களை பார்ப்பேன் என்று சொல்லி பயபக்தியோடு கூட என்ன செய்வேனா, பணிந்து கொள்வேன். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 116ஆம் சங்கீதம் 18-19 வாசிப்போமா? 116ஆம் சங்கீதம் 18-19. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அப்ப கர்த்தருக்கு நம்ம பொருத்தனை பண்ணி இருப்போம். நான் இப்படி செய்யற ஆண்டவரே, நான் அப்படி செய்யற ஆண்டவரை. நான் பொருத்தனை குறித்து பழைய ஏற்பாட்டில் அழகாய் நம்ம வேதத்தில் யாத்திராம புத்தகம் சரி என்னாகமத்துல எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஒருத்தர் பொருத்தனை செலுத்தினா அந்த பொருத்தனை நம்ம எப்படி செலுத்த வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறபடினால, அப்போ எனக்கு அவர் செய்தார், அந்த பொருத்தனை நான் எப்படி நிறைவேற்றுவேன்னா, ஆலயத்தில் இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடி என்ன செய்வேன், சந்தோஷத்தோடு கர்த்தருடைய கிருபைகளை சொல்லி அவருடைய பொருத்தனைகளை
வாழ்க்கையில் நான் என்ன செய்வேன், நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறேன். இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நேராக கடந்து போகிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 13, 14 இதெல்லாம் தெரிஞ்ச வசனமாய் இருக்கிறபடினால கொஞ்சம் ஸ்பீடாக போயிருக்கிறேன். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். போதும், நல்லா கவனிங்க. அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு நான் எப்படி வர வேண்டும் என்று நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடைசியாய் பார்க்கும்போது தேவ சமூகத்தில் தாழ்மையோடு கூட அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான். அந்த பரிசேயன் சொன்னது உண்மைதான். உபவாசிக்கிறான், தசம்பாகம் தருகிறான், எல்லாமே உண்மைதான், பொய்யில்ல. ஆனால் மற்றவங்களை அவன் என்ன செய்கிறான், குற்றம் சாட்டுகிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அநேக காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எப்படியாகிலும் மற்றவங்களை குற்றம் சொல்லிட்டு தன்னை என்ன செய்கிறான், நீதிமானாய் காட்டிக்கொள்ளுகிற அநேகர் இருக்கிறபடினால தேவ சமூகத்தில் தாழ்மையோடு வந்து, ஆண்டவரே, நான் தான் இந்த காரியத்தை செஞ்சேன், என்னை நீங்கள் மன்னிச்சிருங்க, இனி இந்த காரியத்தை செய்யாதபடிக்கு எனக்கு பலன் தாங்க. அதனால் காலம் ஃபுல்லாக மன்னிப்பு கேட்டுக்கிட்டே நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, ஓட்டக்கூடாது. தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் தானியேல் பாவ அறிக்கை செய்ததை ஃபுல்லாக வாசிக்கிறோம். தனக்காக மாத்திரமல்ல, தன் குடும்பத்தார் எல்லாருக்கும் அவர் செய்கிறத பார்க்கிறோம். நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, நெகேமியா, நானும் என் வீட்டாருமோ இந்த பாவத்தை செஞ்சோம் என்று எல்லாரும் சேர்த்து சொல்லி பாவ அறிக்கை செய்கிறார். யோபு 1:5 யோபு தன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்காக என்ன செய்கிறார், தகன பலி செலுத்துகிறார். நல்லது. ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம எப்பொழுது புதுப்பிக்கப்பட்டோமோ, திரும்ப அந்த பன்றியானது சேற்றிலே விழுவது போல 2 பேதுரு 1:2-21 நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லாதபடிக்கே தேவ சமூகத்தில் தாழ்மையோடு கூட தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்க போறோம். அல்லேலூயா சொல்லுங்க, பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு வர வேண்டுமா? ஒரு விசை ரிவைஸ் பண்ணுறேன். மகிழ்ச்சியோடு வர வேண்டுமா? ஆனந்த சத்தத்தோடு வர வேண்டும், துதியோடு வர வேண்டும், புகழ்ச்சியோடு வர வேண்டும், ஸ்தோத்திரத்தோடு வர வேண்டும், கர்த்தருக்கு மகிமை செலுத்தி வர வேண்டும், கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வர வேண்டும், பரிசுத்தத்தோடு கூட வர வேண்டும், உணர்வோடு கூட வர வேண்டும், எச்சரிக்கையோடு வர வேண்டும், தேவ பயத்தோடு வர வேண்டும், தேவனை பார்க்கிற நடுக்கத்தோடு வர வேண்டும், ஒரு களி கூறுதலோடு கூட வர வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்மையே தேவனுக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து நல்ல ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனையை என்ன செய்யணும், அனுசரிக்கும்படிக்கு வர வேண்டும். அது மட்டுமல்ல, பொருத்தனையை செலுத்தி தேவ சமூகத்தில் வர வேண்டும். கடைசியாய், வானாதி வானங்கள் கொள்ளக்கூடாத அந்த தேவனுடைய தகப்பனாய் இருக்கிறார், அவரை பார்க்கிறது கூட எனக்கு என்னல்ல தகுதி இல்லை என்று சொல்லி தேவ சமூகத்தில் தாழ்மையோடு கூட நீங்களும் நானும் வருவோம். ஆனால் இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தால் கூட கம்யூனிகேஷன் கேப், பிளஸ்ஸிங் எல்லாம் அங்கே நின்று போயிடும். எப்படி தேவ சமூகத்தில் வருகிறோம் என்பதை யோசிச்சு பாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க, பார்க்கலாம். ஆப்ரஹாம் லிங்கன் என்கிற அமெரிக்க ஜனாதிபதியை பற்றி நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நடந்த ஒரு சம்பவம். தன் தகப்பனை இழந்தார், தன் தாயை இழந்தார், தன் மனைவியை இழந்தார். எல்லா தேர்தல், அது வயசு இருக்குது, எந்தெந்த வயசில் இழந்தார் என்று அதிக நேரம் எடுக்கல, எல்லாத்தையும் இழந்துட்டார். ஒரு நாள் தாய் மரிப்பதற்கு முன்பு அந்த வெள்ளை மாளிகை வழியாய் போய் கொண்டிருக்கிற நடந்த சம்பவம், கதையெல்லாம் இல்லை. இது என்னதுமா என்று சொல்லி தன் தாயை பார்த்து கேட்கிறார். இதுதான்ப்பா வெள்ளை மாளிகை, ஒயிட் ஹவுஸ். அப்படி இல்லை, யாருமா இருக்கிறாங்க? இந்த தேசத்தினுடைய ஜனாதிபதி. நான் உள்ளே போகணுமேப்பா, சும்மாலாம் யாரும் உள்ளே விட மாட்டாங்கப்பா அப்படின்னு. நான் அங்கே போனோன்னா நான் என்னம்மா செய்யணும்? நான் சொல்கிற 3 காரியத்தை செய்வாயானால் நீ உள்ளே போகலாம். சொல்லுங்கம்மா, செய்கிறேன். இறப்பதற்கு முன்பு தாய் கடைசியாக சொன்ன வார்த்தை, நான் ஆராதிக்கிற தேவனை நீ ஆராதிக்க வேண்டும். நான் வாசிக்கிற அந்த வேத வசனத்தை வாசித்து தியானிக்க வேண்டும். உன் ஜீவனுள்ள நாளில் ஒரு நாள் கூட நீ ஆலயத்தை தவற விடக்கூடாது. 3 கண்டிஷன். திரும்ப சொல்றேன். நான் ஆராதிக்கிற தேவனை நீ ஆராதிக்க வேண்டும். நான் வாசிக்கிற வசனத்தை நீ வாசித்து தியானிக்க வேண்டும். நான் தேவாலயத்துக்கு போது போல ஒரு நாள் கூட நீ உன் வாழ்நாளில் மிஸ் பண்ணாம நீ தேவாலயத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி தாயார் மரித்து போய்விட்டார். எல்லாம் ஒவ்வொரு ஏஜில் நடக்குது. ஒரு நாள் வந்தது, 54வது வயது என்று நினைக்கிற அவர் அந்த அமெரிக்க ஜனாதிபதியாய் போய் உட்கார்ந்து லெஜரில் கையெழுத்து போடும்போது அவர் தேம்பி தேம்பி எழுதாராம். உலகத்தில் இருக்க எல்லாரும் அவரை பார்த்து கேட்குறாங்களாம், ஒரு அமெரிக்க
ஜனாதிபதி கண்களை தண்ணீர் வருகிறது. ஏன் இந்த காரியம் என்று கேட்கும்போது அவர் வாய்ப்பட சொன்ன அந்த வார்த்தை தான் நான் 3 வார்த்தை சொன்னேன். இதே ஒயிட் ஹவுஸ்னுடைய வெளியில் நான் போய் கொண்டிருக்கும் போது என் தாயிடத்தில் உள்ளே போய் பார்க்க கேட்டேன். உள்ளெல்லாம் போக முடியாது என்ன 3 கண்டிஷன் சொன்னார். அவர் ஆராதிக்கிற தேவனை நான் ஆராதித்தேன், அவர் வாசித்த வசனத்தை நான் வாசித்து தியானித்தேன், அவர் போன ஆலயத்துக்கு ஒரு நாள் கூட நான் தவறாமல் போனேன், இன்னைக்கு இந்த நாட்டினுடைய அமெரிக்க ஜனாதிபதி ஆனேன் என்று சொன்னார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் யோசனை பண்ணி பாருங்கள். இதை விட இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வருகிறது. ஜப்பான் தேசத்தில் இருந்து அமெரிக்காவுக்கு ஒருத்தர் போகிறாங்க, எல்லாரும் கோட் போட்டுட்டு இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இல்லை யார் ஜனாதிபதி என்று தெரியலையாம். உடனே ஒருத்தர்கிட்ட கேட்டாராம், இவ்வளோ பேர் ஒரே மாதிரி இருக்கிறாங்களே, இதில் யார் இந்த தேசத்தினுடைய ஜனாதிபதி? ஜார்ஜ் புஷ் பெரியவர், அவங்க அப்பா. சொன்னாராம், இருங்க கொஞ்ச நேரம் இருங்க, அந்த அசம்பிளி ஆரம்பிக்கும் போது அந்த ஆல்டருக்கு முன்னாடி நெடு முழங்கால் போட்டு கையை தூக்கி யார் ஜெபிக்கிறாரோ அவர் தான் அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ். அல்லேலூயா. இதெல்லாம் சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட வார்த்தைகள். உங்களுக்கு கதை சொல்லலை, நீங்களும் நான் ஆராதனைக்கு எப்படி வருகிறோன்னு யோசனை பண்ணி பாருங்க. பயத்தோடு நடுக்கத்தோடு ஆசீர்வாதத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சில கண்டிஷன்ஸை மட்டும் நான் சொல்லிடுறேன். கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணாதான் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். தேர் இஸ் நோ டவுட். ஆனால் இன்றைக்கி ஆலயத்துக்கு எப்படி வருகிறோம்? என்றைக்கோ ஒரு தவறு லேட் ஆகலாம். இன்றைக்கி லேட்டானது பரிவாரங்களை கூட்டிகிட்டு வந்ததுனால லேட் ஆகிருச்சு, இல்லாட்டி நான் லேட்டாக வந்ததே கிடையாது, உங்களுக்கு தெரியும். ஸோ சூழ்நிலை நிமித்தம் லேட் ஆகலாம். ஆனால் இன்றைக்கி தேவ ஆலயத்துக்கு போகாதவங்க, தேவ ஆலயத்துக்கு அசட்டை பண்ணுறவங்கள என் வாழ்க்கையில் பார்க்குறேன். ஒருவேளை என்னை பார்த்து ஒரு மனுஷனுடைய அந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட், அவங்கள ஆவிக்குரியவங்கன்னு நீங்கள் எப்படி பிரதர் ஏற்றுக்கொள்வீங்கன்னு என்ன கேட்டிங்கன்னா சைமன்டேனியஸாக என்னால் சொல்ல முடியும். அவங்க ஆலயத்தில் வருகிற காரியங்கள், ஆலயத்தில் அவங்க செய்கிற பிரயாசங்கள், கர்த்தருக்காக பாராட்டுகிற வைராக்கியங்கள், தேவ வசனத்தில் வச்சிருக்கிற தாகம், இதையெல்லாம் வச்சு தான் அவங்க ஆவிக்குரியவர்கள் என்று நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன், குற்றப்படுத்த சொல்லலை, அது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். பணம் இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், ஆசி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், இதெல்லாம் இந்த பூமிக்குரியது. ஆனால் விண்ணுக்குரியது தேவனுடைய வார்த்தை மாத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் எப்படி ஆண்டவரை கனம் பண்ணுறீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்கள். தவறி போகலாம், எல்லாருமே மனுஷர்கள் தான், எல்லாருமே குடும்பத்தில் மற்ற பிள்ளை குட்டிகளோடு வாழ்கிறவங்க தான். ஆனால் மற்ற இடத்துக்கு போகும்போது எப்படி போகிறோம், தேவ ஆலயத்துக்கு போகும்போது எப்படி வரும் என்பதை யோசிச்சு பாருங்கள். ரீசெண்டாக ஒரு அம்மா ஒருத்தர் வந்தாங்க. வந்தவுடனே ஐயோ எனக்கு 3 நாள் சேலரி கட் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. யோசிச்சு பார்த்தேன், எதுக்கு கட் பண்ணிட்டாங்கன்னா 30 நாளில் 3 நாள் 5 நிமிஷம் டிஃப்ரெண்ட் டேஸில் 1ஆம் தேதி 8ஆம் தேதி 15ஆம் தேதி அப்படி 3 நாள் 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் என்னாச்சு, 3 நாள் சேலரி கட் பண்ணிட்டாங்க. ஐயோ போச்சே பணம். யோசிச்சு பாருங்களேன், உங்கள் வாழ்நாளில் ஒரு நாளாவது சர்ச்சுக்கு நீங்கள் சீக்கிரம் வந்திருக்கீங்களா? கஷ்டமாக இருக்கும். ஐ டோன்ட் பாதர், உங்களெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் தேவனுடைய ஆலயத்தை கனம் பண்ணாதவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கனம் பண்ண மாட்டார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் தாழ்மையோடு கூட சொல்கிறேன், தேவ வைராக்கியத்தோடு கூட சொல்கிறேன், யார் வந்தா நான் யார் போனா நீங்கள் வர்றது தேவனுடைய ஆலயத்துக்கு. எதுக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வரீங்க? சங்கீதம் 82:1 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 82 சங்கீதம் 1வது வசனம். Glory to God. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். எங்க பண்றார்? தேவ சபையிலே எழுந்தருளி அவர் என்ன செய்கிறாரா? நியாயம் விசாரிக்கிறார். சங்கீதம் புத்தகம் 63:2. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க, பரிசுத்த ஸ்தலமாகிய தேவ ஆலயத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து. அப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு எதுக்கு வரீங்க? பார்க்கணும். எதுக்கு வரீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு? உங்களை பார்க்க, அதாவது இயேசுவை பார்க்க, பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிறத பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். நல்லா கவனிங்க. மேக்சிமம் ஊழியக்காரங்க வாசப்படல அசிஸ்டன்ட் பாஸ்டரோ யாராவது ஒருத்தர் நிற்பாங்க, வரவங்களெல்லாம் பார்க்கணும், யாரும் ஆப்சென்ட் ஆகிடக்கூடாது என்பது அது நேதி. ஆனால் தேவனுடைய ஆலயத்தினுடைய வாசற்படியிலே ஆண்டவர் நிற்கிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். Glory to God. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். எங்க நிற்கிறாரு? அப்ப நீங்க வரத முதலாவது யார் பாப்பா? புரியுதா உங்களுக்கு? இங்க பாஸ் வந்துரும், இங்க வந்து இவங்க பாட்டில் ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நியாயாதிபதி வாசற்படி 1 நாள் 2 நாள் 3 நாள் 5 நாள் 10 நாள் 1 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 30 வருஷம் என் வாழ்நாளெல்லாம் அப்படிதான் வருவேன்னு சொல்வீர்களானால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம். Glory to God. 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். போதும். அப்ப ஆண்டவர் முதலாவது எங்க நிற்கிறாரு?
இப்படித்தான் தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை பார்த்தா எல்லாம் தெரிஞ்ச காரியம்தான். இப்போ அப்படி வந்துட்டீங்கன்னா, இப்படி வந்தீங்கன்னா தான், இப்படி வந்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் ஆண்டவர் சொன்ன சத்தியத்து முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு என்ன ஆசீர்வாதங்க, அதுலேயும் 10 காரியம் இருக்குது, எல்லாத்தையும் சொல்வதற்கு சமயம் இல்லை. அப்போ தேவனுடைய ஆலயத்தில் அவரை பார்க்க ஆசையாக இருந்து அவருடைய வல்லமையை கண்டு அவருடைய கிருபைகளை கண்டு அவருடைய நியாய தீர்ப்பை பார்த்து நடுங்கி பயந்து தேவ சமூகத்தில் வரணும். இதெல்லாம் எப்படி வந்தீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் திரும்ப இங்கே உட்காரும்போது ஆண்டவர் உணர்த்தனால சொல்கிறேன், நான் யாரையும் குற்றப்படுத்தியோ குறை சொல்லியோ எனக்கு தேவையே இல்லை. தேவன் திருத்தாத ஒரு மனுஷனை நான் திருத்த முடியுமா? பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து பேசி திருத்தாத ஒரு மனுஷனை என் பிரசங்க வார்த்தை திருத்த முடியுமா? யோசிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனால் வேறு வழியே கிடையாது. ஒரு அழகான வசனத்தை ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். க்ளோரி டு காட். ஏசாயா 58:1. தேங்க்யூ லார்ட். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் யாருக்கு என் ஜனங்கள்னா யாரு சொல்லுங்க, நான் தான் சொல்லுங்களேன். உங்களுக்கு தான். என் ஜனத்துக்கு அவர்களுடைய மீறுதல்களையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. உங்களுக்கு தான் சொல்லுறோம். நீங்க தானே சொன்னீங்க ஆண்டவர் என் கூட பேசுங்கன்னு. நீங்க தானே கேட்டீங்க என் கூட பேசுங்க ஆண்டவர்னு. அப்போ உங்க பாவத்தை யார் சுட்டி காட்ட முடியும்? பரிசுத்த ஆவியானவரே சுட்டி காட்டுவார். யாரை கொண்டு சுட்டி காட்டுவார்? தேவனுடைய வசனத்தை கொண்டு தான் சுட்டி காட்டுவார். யாரை கொண்டு சுட்டி காட்டுவார்? இங்க நிக்கிற யாரை கொண்டுனாலும் சுட்டி காட்டுவார். ஒன்றாவது ஃபர்ஸ்ட் வீக் நினைக்கிறேன், ஐ திங்க் தம்பி ஜான் பால் தம்பி பேசும்போது அநேக காரியங்கள் ப்ராக்டிக்கல். உடனே என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர் சந்தோஷமாக அமைதியாக பேசுகிறாரு, நீங்களாம் வந்தால் எங்களை திட்டுறீங்க. உங்களை திட்டுவது எங்களுடைய நோக்கம் இல்லை, உங்களை கடிஞ்சு கொள்வது எங்கள் நோக்கம் இல்லை. உங்களை கொண்டு தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் நாங்கள் நிற்க வைக்க வேண்டிய உத்தரவாதம் எங்கள் கையில் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதைத்தான் கொலேசியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. கொலேசியர் 1ஆம் அதிகாரம், க்ளோரி டு காட், ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை காட்டு. 1:28-29 நினைக்கிறேன். வாசிங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும். எந்த மனுஷனையும் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாய் நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எத்தனை இருக்கு பாருங்களேன். எந்த மனுஷன் 3 முறை சொல்றாரு. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் கீழ்ப்படியாதவனாக இருக்கலாம், உன்னை ஏசுறவனாக இருக்கலாம், உன்னை ஏற்றுக்கொள்ளாதவனாக இருக்கலாம், உன்னை புறக்கணிக்கிற இருக்கலாம், எதை பற்றியும் கவலைப்படாத. தேவனுடைய வார்த்தை அவனுக்கு சொல்லி புத்தி சொல்லி எல்லா ஞானத்தோட உபதேசம் பண்ணுகிறோம். அடுத்த வார்த்தை, அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். போதும், இதோட ஒரு பார்ட் நான் முடிச்சிடுறேன். போதும். அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். இன்னைக்கு ஆசீர்வாதம் என்றால் பணம், பட்டம், ஆசை, அந்தஸ்து, காரு எல்லாம் ஆசீர்வாதம் தான். அதுக்கெல்லாம் எனக்கு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. செழிப்பின் உபதேசம்லாம் கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் கர்த்தர் உயர்ந்த அடைக்கத்தில் வைத்தார். எத்தனை பேர் ஆமென்றீங்க? வேதாகமத்தில் எத்தனை பேரை காட்டி தர முடியும்? தாவீதிலிருந்து சாலமோன்லேருந்து தேவனுடைய ஆலயத்தின் மேலே நான் எவ்வளவு வாஞ்சியாக இருந்து அவர் சேர்த்து வச்ச அந்த பொண்ணு, அந்த தங்கம், அந்த வெள்ளிக்கெல்லாம் நிறைய இல்லை. அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் கண்ணில் கூட யாரும் பார்த்துருக்க முடியாது. வாசிச்சு பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம். என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால், என் தேவனுடைய ஆலயத்தின் மீது நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே ஜீவனுள்ள தேவன் மேல் என் ஆத்மா தாகமாய் இருக்கிறது என்று 63:1 சொல்றாரு. மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மாவு மேல வாஞ்சையோடு காத்திருக்கிறது. அடுத்த வசனம், நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். சங்கீதம் 42:2 வாசிக்கிறோம். நான் எப்போ தேவ சந்நிதியில் வந்து நிற்பேன்? 1000 நாளை பார்க்கல உமது பிரகாரங்கள் செல்ல ஒரு நாள் எனக்கு நல்லதாயிற்றே. ஆகாமிய கூடாரங்கள் வாசமாய் இருப்பதை பார்க்கலாம் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில். ராஜா சாதாரண ஆடு மேய்க்கும் போது சொல்லலை, ஆடு மேய்க்கும் போது இருந்த வாஞ்சையை தான் 63ஆம் சங்கீதத்தில் சொல்கிறாரு. ஆனால் இப்போ சொல்கிறாரு, 1000 நாளை பார்க்கலாம் ஒரு நாள் எனக்கு நல்லதையா. ஆகாமிய கூடாரங்கள் வாசமாய் இருப்பதை பார்க்கலாம் தேவனுடைய வாழை. நான்லாம் மேக்சிமம் இந்த ஷட்டர் தூக்கிறதுக்கு முன்னாடி வர கர்த்தர் உதவி செஞ்சுருக்கிறார். உண்மை.
நான் வந்த அப்புறம் தான் ஷட்டர் தூக்குவாங்க, பாஸ்டர் வந்துட்டீங்களா பிரதர்னு. அங்கே உட்காந்துருப்பேன், எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட லேட்டாக வந்தால் உண்மையாக சொன்னால் உயிர் போனாலும் போகட்டும், என்னால் லேட்டாக வர முடியாதுங்க. அதான் உண்மை. உங்கள் வாழ்க்கையை யோசனை பண்ணிப்பா. பாரத்தோடு தாகத்தோடு ஆண்டவர் வாசற்படியில் நின்று உங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்துட்ருக்காரு. இதுவரையிலும் போகட்டும், அடுத்த வாரத்தை வந்து நீங்கள் எப்படி வருவீங்களோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. போகட்டும். அப்படி நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் 15 நிமிஷம் இருக்குது. ஒரு 2-3 பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். நம்பர் 1, கர்த்தருடைய ஆலயத்தின் ஆசீர்வாதங்கள். இதுவரையிலும் எப்படி தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும் என்று பார்த்தோம். ஆலயத்தில் என்னெல்லாம் இருக்குது? ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். Glory to God. ஏசாயா 2:3 தெரிஞ்ச வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, எஸ், நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். நம்பர் 1 blessing. நல்லா கவனிங்க. முதலாவது, அவருடைய வழியை நமக்கு என்ன செய்வாரா? போதிப்பார். என்ன செய்வது பிரதர்? எங்கே போகிறது பிரதர்? எதை சூஸ் பண்ணுறது பிரதர்? என்ன டைரக்ஷன்? குழம்பி போய் இல்லை கன்ஃபியூஸ் ஆகி எதுவுமே செய்ய முடியாமல் தடுமாறிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்லி கொடுத்த இந்த வார்த்தையின்படி தேவனுடைய ஆலயத்துக்கு வருவாயானால் நீ எந்த வழியில் நடக்கணுமோ அதை நான் உனக்கு காட்டுவேன். எல்லாருக்கும் தெரியும் சங்கீதம் 32:8, ஏசாயா 30:20. 30ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. ஒரு நிமிஷம். ஏசாயா 30:21 நினைக்கிறேன். Glory to God. ஸ்தோத்திரம். எஸ், 30:21. ஏசாயா, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். சங்கீதம் 32:8 எல்லாருக்கும் தெரியும். என் மீது கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவார். எப்போ சொல்லுவாரு? இந்த 10 காரியங்களபடி நீங்க நடந்தாதான் சொல்லுவாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்படி நடந்துட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது என்ன வழி செய்யணும் தேவையில்லை. வந்து சிம்பிளாக அந்த வசனத்தின்படி உட்காருங்க. போகும்போது எந்த வழியோ அந்த வழியை கர்த்தர் காட்டுவார். அல்லேலூயா. இந்த வழியில் போ, இதில் போவாத, இதை இதை செய்யாத, நீ சும்மாரியா, நீ சும்மாரி, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், தெளிவாய் காட்டுவார். வசனம் வெளிப்படும். நல்லா கவனிங்க. வசனம் வெளிப்படும், வேதம் வெளிப்படும். நீங்களும் நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம்? தவறவே மாட்டோம், தடுமாறவே மாட்டோம். சத்தியம். அல்லேலூயா. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. சங்கீதம் 37:31 வாசிக்கிறோம். அப்போ என் வாழ்க்கையில் ஏன் பிரதர் தடுமாற்றம்? ஏன் என் வாழ்க்கையில் போராட்டம்? ஏன் என் வாழ்க்கையில் என்ன செய்யுதுன்னு தெரியல? எப்பயுமே அப்படியே தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் வாட்ச் நைட் சர்வீஸ் வரேன், பழைய வருஷம் போச்சு, புதிய வருஷம் வருது, என் வாழ்க்கையில் எந்த சேஞ்ச் இல்லை பிரதர்னா சம்திங் ராங் உங்ககிட்ட தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே கிளாஸ் தான், ஒரே டீச்சர் தான், ஒரே சப்ஜெக்ட் தான், ஒரே எக்ஸாம் தான். ஒன்று டிஸ்டிங்ஷன் வாங்குது, ஒன்று ஃபெயில் ஆகி உட்காந்துருக்குது. யார் ரீசன்? படிக்கல, ஃபெயில், அவ்வளோதான். அதுக்கு மேலே அது யோசனையே கிடையாது. இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க. நான் தேவ சமூகத்தில் வரும்போது நான் நடக்க வேண்டிய வழி அவர் காட்டுவார். எனக்கு அவர் பாதையை காட்டுவார். வேதம் எனக்கு இருக்கிறது, பரிசுத்தவான்கள் எனக்கு இருக்கிறாங்க, உபதேசம் எனக்கு இருக்கிறது, வசனம் இருக்கிறது. என் வாழ்நாளை நான் தடுமாறவே மாட்டேன். இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம். நம்பர் 2, ஏசாயா 56:7. Glory to God. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 56ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அடுத்தது என்னவா? தேவ சமூகத்தில் உங்களை என்ன செய்வாராம்? கொண்டு வந்து, கூட்டி கொண்டு வந்து உங்களை என்ன செய்வாராம்? மகிழ பண்ணுவார். அதுக்கு என்ன பிரதர் செய்யணும்? முந்தின வசனத்தை வாசிங்க. கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும். போதும், நல்லா கவனிங்க. ஒரே ஒரு பிளஸிங் சொல்றாரு. என்னுடைய பரிசுத்த பர்வதத்தில் கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். பின்னாடி இருக்கிற வசனம் தெரியும். மகிழ பண்ணணும்னா முந்தின வசனத்தில் 5 கண்டிஷனை சொல்கிறார். நல்லா கவனிங்க. அவரை சேவிக்க வேண்டுமாம், அவரை நேசிக்க வேண்டுமாம். நல்லா கவனி. அவரை நேசிக்க வேண்டுமாம். 3வது, ஏதாகிலும் ஒரு மெத்தடில் பாஸ்டர் சொன்னாங்க இந்த வாரம் நாளைக்கு ஊழியத்துக்கு போகிறாங்கன்னு, ஊழியம் செய்யணுமா? ஓய்வு நாள். பழைய ஏற்பாட்டில் சாட்டர்டே, புதிய ஏற்பாட்டில் இயேசு உயிர் தெழுந்த நாள்.
ரெண்டாவது அவருடைய உடன்படிக்கை, அன்றைக்கு உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணினாரே, அதை நான் பற்றி கொண்டு தேவ சமூகத்தில் கடந்து வரும்போது தான் உங்களை என்ன செய்வார்? மகிழ பண்ணுவார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. உங்கள் தேவ சமூகத்தில் யாரெல்லாம் வராங்களோ, நான் எத்தனையோ காரியங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய ஃப்யூச்சரில் எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டாங்க. எதை குறிச்சும். காரணம் என்ன தெரியுமா? இந்த அருமையான தாயார் சொன்னாங்களே, என்ன பண்ணால் படி ஏசு என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை காப்பாற்றுவார், அவ்வளோதான். நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போல என்னை நடத்துவார். எனக்கு வறட்சி வராது. அவருடைய வறட்சி வந்தாலும் அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற ஒரு ஆவிக்குரிய ஒரு வைராக்கியத்தோடு கூட அவங்க வருகிறத பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 92:13, சங்கீதம் 92 சங்கீதம் 13வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாட்டப்பட்டவர்கள் இல்லை, எனக்கு நான் யோசனை பண்ணி பார்த்தேன். 10 வயசு அநேகமாட்டி 11-12 வயசுலேயே ஆர்சி, அப்போவே இதே சேம் பைபிள், அதே ஜெபமாலை பண்ணாமல், பைபிளை படிக்காமல், புத்தகத்தையோ உலகத்தில் எதையும் நான் தொட்டதே கிடையாது. சின்ன வயசு. ரட்சிப்பு தெரியாது, பாவ அறிக்கை யார்கிட்ட செய்யணும்னு தெரியாது. சினிமாலாம் நிறைய பார்ப்பேன், அப்பயே சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் பாவம்னு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் தான் இயேசு, உலகத்தில் ஒரே கடவுள் அவர் தான், அது தெரியும். ஜெபமாலெல்லாம் பண்ணுவேன், நெடு முட்டிக்கால நின்று டிக்கெட் கிடைக்கணும்னு சொல்லிலாம் போய் சினிமா பார்த்துருக்குறேன். அப்படிப்பட்ட புத்தீனமான பக்தி இருந்துச்சு, புத்தி இல்லை. ஆனால் ஒரு நாள் வரும்போது கர்த்தனை ரட்சித்தார். அப்போ தான் யோசனை பண்ணி பார்த்தேன், தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட செழித்து இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நாட்டப்பட்டவர்கள் அப்பப்போ வந்துட்டு போகிறவங்க கிடையாது. புரியுது அவங்களுக்கு? நாட்டப்பட்டவர்கள்லாம் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறவங்க. ஓ, உங்களுக்கு தான் வேறு வேலை இல்லை பிரதர், ரிட்டையர் ஆகிட்டீங்க, இங்கே இருக்க சொன்னால் கூட இருப்பீங்க, சாப்பாடெலாம் போடுவாங்க, அதை சொல்லலை. தேவனுடைய ஆலயத்தில் எல்லா விதமான காரியத்தையும் அதையும் காட்டி தந்துடுறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணி விட்டுருவோமே. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25-26 சீக்கிரம் வாசிங்க. எபிரேயர் 10:25-26. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அடுத்த வசனம். சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். போதும், நல்லா கவனிங்க. அப்ப சத்தியத்தை அறிஞ்சிட்டீங்க, அறிஞ்ச பின்பு மனப்பூர்வமாய் நீங்களும் நானும் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லை. இதை தியானிக்கும் போது எனக்கு தெரியல, அப்போ சத்தியத்தை அறிஞ்ச பிறகு பாவம் செய்வாங்களா? ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்ன ஆண்டவரே. அப்பதான் சொன்னார், நீ முந்தின வசனத்தை தியானி. முந்தின வசனத்தில் என்ன இருக்கு? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல பலர் விட்டு விட்டாங்க, அவங்களுக்கு இனிமேல் பலி. எத்தனை தடவை நீங்கள் பாவ மன்னிப்பை கேட்டாலும் கர்த்தர் சும்மா விட மாட்டார். மன்னித்துக் கொள்ளுங்கள். என்னவோ தவறிச்சு, செவ்வாய்க்கிழமை பின்மாறி ஜபக்குழு அந்த இது நடக்குது. ஒருவேளை புதன்கிழமை பைபிள் ஸ்டடி, சனிக்கிழமை உபவாச கூட்டம், பிரதர்ஸ் கூட்டம் எல்லாத்தையுமே நடத்துகிறோம். தவிர்க்க முடியல பிரதர், என்னுடைய வேலை ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். கர்த்தர் மன்னிப்பார், நாங்கள் உங்களை கூப்பிடவே இல்லை. ஆனால் வாண்டடாக இதெல்லாம் மிஸ் பண்ணுவீர்களானால் நீங்கள் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்கள் என்று நான் சொல்லலை, சத்திய வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 92:13 வாசித்தோம். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். நல்லா கவனிங்க. சுகம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, ஆறுதல் இருக்குது, தேர்தல் இருக்குது, தைரியம் இருக்குது, திட நம்பிக்கை இருக்குது. தேவனுடைய ஆலயத்தில் வந்து நீங்கள் ஆண்டோடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டுட்டு போங்க. சங்கீதம் 138:3 வாசியங்கள் பார்க்கலாம். சங்கீதம் புத்தகம் 138:3. Glory to God. நான் கூப்பிட்ட நாளிலே கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு கொடுத்தார். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து நீங்க ஜெபிக்கிறீங்க, நல்லா கவனிங்க. முதலாவது ரிப்ளை வரும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க என்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்களோ அதுக்கு ரிப்ளை வரும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை இப்போ வராமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்க போகும்போது வேதத்தில் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் 4ல் இயேசு கிறிஸ்து யாருக்கெல்லாம் அற்புதம் செஞ்சார், அவங்க எப்போது தான் விடுதலை பெற்றுக்கிட்டாங்க, எப்படிலாம் பெற்றுக்கொண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரிலாம் நடக்கலை. இல்லை, ஒருத்தர் வரும், ஆண்டவரே என்னுடைய கண்களை என்ன செய்யுங்க திறக்குங்க, கையை வச்சார், உடனே திறந்துருச்சு. ஒருத்தனுக்கு சேறு உண்டாக்குனாரு, திறந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கு ஒன்று. ஒருத்தனை போய் சீலோவாம் குளத்தில் கழுவு அப்படின்னா அங்கே போய் கழுவுனா வந்துருச்சு. 10 பேர் வராங்க, போய் ஆசாரியர் ஒன்றுமே சொல்லலை, ஆசாரியருக்கு உங்களை
போகையில் இல்லை 17வது இது லூக்கா 17 வாசிக்கிறோம். போகும்போது அவங்க என்ன செஞ்சாங்களாம்? வழியிலே சுத்தமானார்கள். அப்போ இந்த வசனத்தை கேட்கிற நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்களா இருக்கிறீங்களா? இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. நான் கேட்பேன், பாஸ்டர் பைபிள் ஸ்டடி எத்தனை பேர் வந்தாங்க, என்ன ஏன்னா ஐயோ இந்த மாதிரி சான்ஸ் எனக்கு கிடைக்கலையே, 50-60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறமே, பக்கத்தில் இருந்தால் கூட வாரத்துக்கு ஒரு 4 நாள் வரலாமே. புரியுது அவங்களுக்கு நான் சொல்கிறது? இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க மிஸ் பண்ணுறாங்களே, திரும்ப ஒரு சான்ஸ் கிடைக்காது இல்லை? ஆமோஸில் 8:11 அடிக்கடி சொல்லுவேன், இந்த சத்திய வேதம் கிடைக்காத ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீங்கள் என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. இன்றைக்கே பாதி பேர் பைபிளில் என்ன செய்யறதில்லை, சர்ச்சைக்கு எடுத்துகிட்டு வர்றதில்ல, டேபு செல்ஃபோனில் வாசிக்கிறோம், எடுத்துகிட்டு வராங்க, எல்லாம் தப்பு. இந்த பைபிளை திறந்து வச்சு நீங்களும் நான் என்ன செய்யணும்? வாசிக்கணும். தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் நாட்டப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இப்படித்தான் வரணும், இப்படித்தான் வரணும். அதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்லாம் கிடையாது, காம்ப்ரமைஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. இப்படி வந்தால் முதலாவது கர்த்தருடைய சத்தத்தை நீங்களும் நானும் கேட்கலாம், அவருடைய வேத வசனம் வெளிப்படும், நடக்க வேண்டிய பாதையை காட்டுவார், குழப்பங்கள் வராது, தடுமாற்றங்கள் வராது, தள்ளாட மாட்டோம், தெளிவாக டிசிஷன் எடுப்போம். ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே இதான் உனக்கு வார்த்தை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, நான் உன்னை அனுப்புகிறேன். நிலையிலேயே அவன் தைரியமாக போகிறான், புலம்புகிறான். 6ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகளை, என்ன செய்வான் ஆண்டவரே, என்ன செய்வான் ஆண்டவரே, ஒன்றுமே இல்லை, உன்னை அனுப்புறது நான் தான், உனக்கு இருக்க இந்த பலத்தோடு கூட போ, மீதி நான் உன் கூட வரேன். அல்லேலூயா. என்ன அழகாக வழி நடத்துகிறார். ஏன் நமக்கு அந்த மாதிரி காரியம் இல்லை? ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்க ஏன் குழம்புறோம், ஏன் போராடுறோம், ஏன் திணறோம் அப்படின்னா வேதத்தில் ப்ராப்ளமே இல்லை, எங்கிட்ட தான் ப்ராப்ளம். எங்கே ஒரு லூஸ் கான்டாக்ட் இருக்குது, ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்குது. அப்போ தேவ சமூகத்தில் தாழ்மையோடு ஒப்பு கொடுங்க. அது மாத்திரமல்ல, இங்கே மகிழ பண்ணுவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆராதித்து துதித்து ஒரு மகிழ்ச்சியோடு நீங்கள் போகலைன்னா இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் மகிழ்ச்சியை நீங்கள் இங்கே அனுபவிக்கிற மகிழ்ச்சி அனுபவிக்க முடியாது. ஒத்துக்கிறீங்களா? உண்மைதானே? அல்லேலூயா. எங்கே போய் பார்த்தீங்கன்னா கஷ்டம், வேதனை, வேலையில் டென்ஷன், பிரச்சனை, உடம்பு எல்லாமே நெருக்குது. ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் உங்களை கொண்டு வந்து என்ன செய்வாரா? மகிழ பண்ணுவார். அது மாத்திரமல்ல, இங்கே நீங்கள் நாட்டப்பட்டவர்களாக இருப்பீர்களானால் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் என்ன செய்வீங்க? நீங்கள் செலுத்திருப்பீர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி ஏராளமான காரியத்தை தேவ சமூகத்தில் வாசிக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் இருக்குது, நம்ம ஜெபிக்க போகிறோம். இதுவரையிலும் நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு எப்படி வந்தீங்கன்ற யோசனை பண்ணி உங்களை நான் திரும்ப சொல்கிறேன், தாழ்மையோடு உங்களை குறை சொல்லியோ உங்களை குற்றப்படுத்துவதோ என்னுடைய நோக்கம் இல்லை. இந்த பக்கம் ஆண்டவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு பிரதிநிதியாக வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன், அவ்வளோதான். புரியுது உங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் இங்கேருந்து கிறிஸ்டோஃபர் அண்ணனுக்கு இது ஓசூரில் இருந்து ஒரு மடல் எழுதுகிறேன், நான் தான் ரெப்ரசன்டேட்டிவ். ஜோதிக்குமார்னு ஒருத்தர் வருவார், உங்களுக்கு ஒரு மடல் தருவார்னா அதை எடுத்து வாசிப்பேன். ஸோ கிருஷ்ணகிரியில் இருக்கிற இவங்களுக்கு ஓசூரில் இருக்கிறவர் சொல்லி அனுப்பி அப்படி தானே, அதை அப்படியே ஆசிட்டு சொல்லிட்டு போகிறேன். இதெல்லாம் என் இருதயத்தில் தோன்றின காரியம் இல்லை, என் தேவனுடைய இருதயத்தில் பாரப்படுகிற காரியம். இன்றைக்கு ஒரே ஒரு விஷயம் கூட, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் செஞ்சேன்னு சொல்லாதீங்க. புரியுதா நான் சொல்கிறது? சும்மா அதை நான் தெரியாமல் செஞ்சேன் இல்லை. ஃப்ளைட்டுக்கு எப்படி போவோம், மற்றதுக்கெல்லாம் எப்படி போவோம்? அப்போ நீங்கள் தெரிஞ்சு செய்கிறீங்கன்றதை ஒத்துக்குங்க. முடியல ஆண்டவர், முடியல ஆண்டவர், ஏன்? அதுக்கெல்லாம் நீங்கள் ரீசன்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கோங்க, எங்கிட்ட சொல்ல வேண்டாம். யோபு 22ஆம் அதிகாரம் 21வது வசனம். யோபு 22:21 ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீர் அவரோடு கூட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மனதார மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா திரும்ப அந்த தப்பை செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா என்ன நடக்குன்றது வேதத்தில் தனி சப்ஜெக்ட், உள்ளே போக விரும்பல, பயந்துருவீங்க. அதில் 23 வாசிச்சிருங்க சிஸ்டர். நீர் சர்வ வல்லவர் இடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். திரும்ப கட்டப்படுவீர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி கட்டினாரு, உடைச்சிட்டீங்க, இப்ப திரும்ப கட்ட போறாரு. அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு என்ன செய்வீங்களா? தூரமாக்குவேன்னு சொல்லிட்டு 5ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான வசனத்தை சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரத்தில் 24 வாசிங்க. யோபு 5:24 முடிச்சிட்டேன். 5:24 உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்புங்க, கட்டப்படுவீங்க. ஆண்டவரே நான் செஞ்ச தப்புன்னு சொல்லி ஒத்துக்கங்க, திரும்ப கட்டப்படுவீங்க. அப்படி கட்டினா உம்முடைய கூடாரம் இன்றைக்கு சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. கூடாரம்னா உங்க வீடு,
எங்கள் டென்ட்டை சொல்லலை, உங்கள் வீட்டில் சமாதானம், உங்கள் குடும்பத்தில் சமாதானம், உங்கள் பர்சனல் லைஃப்பில் சமாதானம். இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு அல்ல தட்டிட்டு போவீங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்களாச்சும் உங்கள் ஆண்டவராச்சு. கண்ணை முடிக்குங்க. கண்ணை மூடி ஒரே ஒரு நிமிஷம் இருதயத்தில் கையை வச்சு, ஆண்டவரை ஆலயத்துக்கு எப்படி வரணுன்றத எத்தனையோ தடவை எத்தனையோ தேவ மனுஷன் மூலமாக கேட்டிருக்கிறோம், இன்றைக்கும் கேட்டிருக்கிறோம். செஞ்சது ஓகே, செய்யாத காரியம் ஏராளம் உண்டு. இன்றைக்கி ஒரு விஷயங்களை மன்னிச்சிருங்க. உங்கள் கூட பழகுறோம், உங்கள் கூட சமாதானமாக இருக்கிறோம், அக்கிரமத்தை தூரமாக்குகிறோம். எங்கள் கூடாரத்தில் ஆண்டவரே சமாதானம் இருக்கணும். நீங்கள் விசாரிக்கும் போது குறைவே இருக்கக்கூடாது. எனக்கு உதவி செய்யும் என்று வாயை திறந்து கேட்டு நீங்கள் அர்ப்பணித்து, ஆண்டவர் இனி செய்ய மாட்டேன், இனி செய்ய மாட்டேன், இனி செய்ய மாட்டேன், நான் தெரிஞ்சாமல் செய்யலை, நான் தெரிஞ்சு தான் செய்கிறேன், நான் வாண்டட் தான் செய்கிறேன், உங்களை கனப்படுத்தாத காரியம் உண்டு, பைபிள் ஸ்டடிக்கு வராத காரியம் உண்டு, உபவாச கூடத்துக்கு வராத காரியம் உண்டு, இதெல்லாம் நான் வாண்டடாக செஞ்சேன், வேறு வேலை இருக்குன்னு சொல்லி நான் உண்மை நெக்லெக்ட் பண்ண ஆண்டவரை, நீங்கள் மட்டும் என்ன ஒரு செகண்ட் நெக்லெக்ட் பண்ணியிருப்பீர்களானால் என் வாழ்க்கை என்னமாக இருக்கும், என் குடும்பம், என் ஊழியம், என் தொழில், என்னுடைய காரியம் என்னமாக இருக்கும். ஆனாலும் இன்றைக்கு என்னை வந்து திரும்ப 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 நீங்கள் கட்டி எனக்கு சமாதானத்தை கொடுத்துட்ருக்கீங்களே, உங்கள் ரத்தத்தினால், உங்கள் வார்த்தையினால், பரிசுத்த ஆவியானால் கொடுத்த அந்த பலனுக்காய் சோத்திரம். இனி ஒரு நாளும் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன். திஸ் இஸ் லாஸ்ட் டே. என் வாழ்க்கையில் நான் கேட்ட அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உன்னை மயக்கியவன் யார் என்று கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறோம். ஆவியில ஆரம்ப பண்ணின நீங்கள் மாமிசத்திலே முடிவு பெற போகிறீர்களோ, இத்தனை புத்தியினரா, இவ்வளோ பாடுகளை வீணாய்ப்பட்டீர்கள், எல்லாம் வீணாய் போயிற்று. அந்த நிலைமை வரக்கூடாது. அன்பு தேவ பிள்ளையே, இருதயத்தில் கரத்தை வச்சு ஆலயத்துக்கு இப்படி தான் வரணும். இப்படி வந்தால் ஏராளமான ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், என் சந்ததி பெற்றுக்கொள்ளணும், என் எதிர்காலம் பெற்றுக்கொள்ளணும், என் தேசத்துக்கு நான் ஆசீர்வாதமாக மாறணும், என் சபைக்கு நான் ஆசீர்வாதமாக மாறணும். இந்த உலகத்தில் நான் பிறந்தது, நீர் என்னை ரட்சித்தது, என்னை அபிஷேகித்தது, எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா கிருபையிலும் ஏதாகிலும் ஒரு காரியத்தில் உங்கள் ராஜ்யத்துக்கு நான் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. திரும்ப என்னை கட்டுங்க. உமது ஜனங்கள் உமிழ் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சங்கீதம் 85:6 சொன்னாரே. எங்களை உயிர்ப்பியும் உமோடு கூட ஓடி வருவோம் என்று சூலமெத்தியால் சொல்லுகிறாங்களே. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? இறுதி ஜெபத்தை ஸ்டெல்லா பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுவாங்க. பிறகு நாங்கள் எல்லாம் எழுந்து நிற்போம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்கு கிருபையால் கொள்ளப்பட்டோம், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்கு கிருபையால் கொள்ளப்பட்டோம், தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம், தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம். நம்முடையவர்களல்ல, அவரிடம் சரீரத்தின் சொந்தமானார். நாமினி நம்முடையவர்களல்ல, அவரிடம் சரீரத்தின் சொந்தமானார். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக்கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக்கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக தேவனின்
கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றோம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் பிரசன்னம் திரண்டிடுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவரின் பிரசன்னம் திரண்டிடுதே. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோம், நாம் மறுரூபமாகிடுவோம், மகிமையில் சேர்ந்திடுவோம். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோம், நாம் மறுரூபமாகிடுவோம், மகிமையில் சேர்ந்திடுவோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே. ஜெபிப்போம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்தை கொடுத்துக்காண்டி உமக்கு சோதரம் கர்த்தாவே. உம்முடைய ஆலயத்தின் பிரகாரங்களுக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவை நீர் ஆசீர்விக்கிற தேவனாய் இருப்பதற்காண்டி உமக்கு சோத்திரம். ஆமாண்டவரே, மான்கள் ஆண்டவரே நீரோடைகளை வாஞ்சித்து கதவுறது போல கர்த்தாவே என் தேவனை பார்ப்பதற்கு ஆலயத்திற்கு கடந்து வந்த ஒவ்வொரு ஆத்மாவுடைய இருதயத்தையும் நீர் பார்க்கிற தேவனாய் இருப்பதற்காண்டி உமக்கு சோத்திரம். உம்முடைய ஆலயத்தில் கர்த்தாவே அனைத்து மக்களும் மகிழ்ந்திருக்க நீங்கள் கிருபை பண்ணீங்க. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடினீங்க, உம்முடைய வசனத்தினால் எங்களை போதித்தீர்கள். உம்முடைய ஆராய்ச்சியில் நாங்கள் மகிழ்ந்தோம் கர்த்தாவே, உமக்கு சோத்திரம் கர்த்தாவே. பலவீனமான மக்கள் உண்டு, அவர்களுக்கெல்லாம் பலனை கொடுங்க. சுகவீனமான மக்களுக்கெல்லாம் சுகத்தை கொடுங்க. உம்முடைய ஆழத்தில் வந்தவர்கள் ஆண்டவரே வந்தவனமாய் போகாதபடிக்கு என் தேவன் அவர்களுக்கு ஆண்டவரே எல்லா விதமான காரியங்களையும் மனதின் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அருளுவதற்காண்டி உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. முக்கியமாக ஒவ்வொரு ஆத்மாவும் கர்த்தாவே ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தாவே உமக்கு சோத்திரம் குறிப்பிட்ட நேரத்திற்கு வருவதற்கு என் தேவன் உதவுவீராக உமக்கு சோத்திரம். ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு இருதயத்திலும் வருவதாக உமக்கு சோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். ஒருவேளை கிராமத்திலிருந்து வர பிள்ளைகளுக்கு கூட அந்த பஸ் வசதியை கூட கொடுத்து குறிப்பிட்ட நேரத்தில் வருவதற்கு என் பிள்ளைகளுக்கு நீர் உதவுவீராக. இந்த வசனத்தை அல்லல் தட்டாதபடிக்கு ஆண்டவரே ஒரு நாள் தானே லீவு என்று சொல்லி தூங்காதபடிக்கு என் தேவனுக்காக வேண்டி காலையில் எழுந்து தகப்பனே தாவீதை போல கர்த்தாவே உமக்கு சோத்திரம் கர்த்தாவே. காவலாளிகள்லாம் வருவதற்கு முன்பே அவர் போய் நிற்பாரே, அந்த வாசல் கதவை தட்டுவாரே தகப்பனே. அதுபோல நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட எங்களுக்கு கிருபையை கொடுங்க. உமக்கு பயப்படுகிறவர்களே நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களே கர்த்தாவே. உமக்கு பயப்படுகிற பயத்தை இந்த விதயத்தில் கொடுங்க. இங்கு காணப்படுகிற ஒவ்வொரு வசனங்களும் எங்களுடைய இருதயத்தில் நீங்கள் என்னென்ன பேசுனீங்களோ அதையெல்லாம் விட்டு விடாதபடிக்கு அதையே நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருந்து அதன்படி நடக்க உமக்கு கீழ்ப்படிந்து இருக்க ஆண்டவரே. பரலோகத்தில் வருகிற போது கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், உன்னை அநேகத்தில் அதிகாரியை வைப்பேன் என்று சொல்லி நீ கூப்பிடுகிற அந்த சத்தத்தை ஒவ்வொரு ஆண்டவரை மக்களும் கேட்க கிருபையை தாரும் ஆண்டவரை. ஆலயத்துக்கு தடைப்பட்ட மக்களை கர்த்தாவே நீங்களை பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆண்டவரை கொண்டு வாருங்க. அடுத்த வாரம் இயேசு மூலமே கெஞ்ச நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தத்தின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரியாக Thank you.